அடச்சே! நான் வந்து ஒரு பிளாக் ஸ்மித் அப்படிங்கிறதுனால என் ஸ்பீடு வந்து கொஞ்சம் லோவா இருக்குது. அது மட்டும் இல்ல என் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கிறதுனால அது வந்து சிம்பிளா டாட்ஜ் பண்ணிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப நான் சாவ போறேனா அப்படின்னு பார்த்துன்னுக்குறான். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கத்துது, "டேய் எவ்வளோ தைரியம் இருந்தா என்னைய அட்டாக் பண்ணியிருப்ப?" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம காண்டாகுது. ஹீரோ முட்டுறதுக்கு வேகமா ஓடிருது. இனிமே என்னால என்ன பண்ண முடியும்? சரி நான் என்னால கைவிடக்கூடாது. நான் இப்போ ஓடவும் முடியாது. நான் ஒரு வாரியர். அது மட்டும் கிடையாது. அந்த பாட் அந்த கேரக்டருக்கு சொந்தக்காரனே நான் தான். நான் ஓடுறதா? அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ தைரியமா எழுந்துச்சு நிக்கிறான் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்றதுக்கு. இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த அந்த பாட்ஸ் கேரக்டரே நான் தான். என்னால இந்த சின்ன மாஸ்டர் எதிர்கொள்ள முடியாதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வேகமா ஓடிடுது. அப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு சிஸ்டம் பாப்பாய் சொல்லுது. Not enough stamina. Please consume food. என்ன? என்கிட்ட சுத்தமா ஸ்டாமினா இல்லையா? நான் போய் சோறு துண்ணணுமா? என்னடா இதுன்னு பார்க்குறான் ஹீரோ. அட ச்சே! இப்ப இந்த மாஸ்டர் என் பக்கத்துல வந்துச்சு. இப்ப என்னால மூவ் பண்ணவே முடியல. இது முதலே தெரிஞ்சிருந்தா நான் வந்து ஸ்டாமினாக்கு போஷனாவது தந்திருப்பேன் அப்படின்னு நினச்சுன்னுக்குறான். அப்ப பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஒரு அம்பு வருது. வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த மாஸ்டர் மேலேயே படுது. பார்த்தீங்கன்னா -30 அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டருக்கு டேமேஜ் போகுது. ஹீரோ பார்க்குறான் இந்த யாரோ யார் அனுப்பிச்சதுன்னு பார்க்குறான். அந்த மாஸ்டர் முன்னாடி ஏதோ கீழே விழுந்து போகுது. என்னடா இது? அப்படின்னு பார்க்குது. அட அட இது என்னுடைய ஆணை எவ்வளோ தைரியம் தான் வெட்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டருக்கு அதிருது. அந்த பொண்ணு பாக்குது. என்ன என்ன நடக்குது இங்க? நான் அட்டாக் பண்ணல. என்னுடைய ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா, லோ டேமேஜ் தான் அந்த மாஸ்டர் குத்துக்குது அப்படின்னு பாக்குது. அந்த போர் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தைரியம் தான் என்ன அட்டாக் பண்ணிப்ப சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண அட்டாக் பண்ணிட்டு அப்படியே அங்கருந்து கொடூரமா பாயுது. அந்த பொண்ணு பாக்குது. அட ச்சே! இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பாக்குது. டப்புன்னு ஹீரோ சொல்றான். "ஏ பொண்ணே! அந்த போரோட நெத்திப்பட்டுல அடி பொண்ணே" அப்படி சொல்றான். அதுதான் அதோட வீக் பாயிண்ட் அப்படி சொன்னோனே அந்த பொண்ணு சுதாரிச்சுட்டு, "ஓ! சென்டர் ஆஃப் தி ஹெட்டா? சரி" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது அதோட ஆர்க்கிடெக்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த சென்டர் ஆஃப் தி இது குறி வச்சு, தி பவர் ஷாட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆரோ விடுது. பார்த்தீங்கன்னா, அது போய் கரெக்ட்டா அந்த போரோடைய நடு சென்டர் மண்டையிலே பட்டு 720 பாயிண்ட் டேமேஜ் அதுக்கு ரெடியூஸ் ஆகி அந்த மாஸ்டர் அவ்வளோதான் அங்கேயே காலி. சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. தி ஆர்ச்சர் சியா டிஃபீட்டட் தி ரேஜிங் போர் அப்படி சொல்லி. Archer, Sia, defeated the raging boar. "அப்பா! ஒரு வழியா இது முடிஞ்சுது" அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான். இது இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படி சொல்லுங்கிறான். உடனே அந்த பொண்ணு நந்து வந்து, "ஹீரோ ரொம்ப நன்றிங்க. உங்கள தான் நான் இன்னைக்கு உயிர் பிழைச்சேன்" அப்படி சொல்றான். அந்த பொண்ணு வந்து ஹீரோவ புடிச்சு கிட்ட இழுத்துக்குது. "எஸ்கியூஸ் மீ. நீயும் நானும் என்னைக்காவது மீட் பண்ணியிருக்கோமா?" அப்படி சொல்லுது. ஹீரோ உடனே வெட்கத்த